சீரியஸாக சொல்கிறேன், இது வந்து பாவம் வாழ ஆற்றாமைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த வாழ்க்கையை வாழவே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன செய்யறான்னா, நம்ம நிர்கதியாக நிற்கும் போது ஒருத்தரை போய் பார்க்க போகிறான், அவன் அந்த நிர்கதின்ற தன்மையை பயன்படுத்தி ஆட்டைப்படுறான். அவ்வளோதான். இப்போ என்கிட்ட வந்தீங்கன்னா 2000 ஜாதகம் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட வந்தால் ஒன்றும் கிடைக்காதுன்னா நான் ஓப்பனாக சொல்லி தானே கூப்பிட்றேன். உன் ஜாதகத்தில் இந்த எந்த பிரச்சனையும் எப்போ சரியானு தான் சொல்லுவேன், இதை மாத்திரதான் வழி சொல்ல மாட்டேன். அதே மாதிரி என்கிட்ட நீங்கள் 2000 கொடுக்குறீங்க, 1000 கொடுக்குறீங்க, 5000 கொடுக்குறீங்கன்னா அதோட முடிஞ்சு. நான் உங்களை 50 ரூபாய்க்கு கூப்பிடுவாங்க. என்கிட்ட ஜாதகத்துக்கு பலனே கிடையாது, காசே கிடையாது, ஓசியில் தான் பார்ப்பேன், காசு வாங்குறது இறைவனுக்கு செஞ்ச பாவம்னு சொல்லுவாங்க. அவன் வந்து உட்காந்ததுக்கப்புறம் 50,000 ஆட்டை போடுவாங்க, ஏன்னா பரிகாரம் சொல்லிடுவாங்க. அப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு தொழில், இந்த தொழில் வந்து ப்ராப்பராக செய்யணும். எல்லா தொழிலும் எல்லாத்துமே டுபாக்கூர் இருக்க தான் செய்கிறாங்க. நான் சொல்கிறது ஜோசியக்காரனுக்கு நீங்கள் போகும்பொழுது அந்த ஜோசியக்காரர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியாதுன்றது தீர்க்கமாக முடிவு பண்ணிட்டு போங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு அவருடைய அட்வைஸ் சொல்லலாம், இல்லைன்னா ஒரு வழிகாட்டுதல் சொல்லலாம். அவருடைய தெரிஞ்ச விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதை வச்சு ஒரு அட்வைஸ் அவ்வளோதான். அட்வைஸும் கொடுக்க முடியாதுங்க. இப்போ என்கிட்ட கேட்குறீங்கன்னா, என்கிட்ட ஒருத்தர் வராரு, அவர் வந்து 700 கோடி ரூபா போட்டு பிஸ்னஸ் பண்ணுறாருங்க. அவருக்கு நான் எப்படி அட்வைஸ் கொடுக்க முடியும்? 700 கோடி ரூபாய்க்கு முட்டை எத்தனை முட்டைன்னு எனக்கு தெரியாது. 700 கோடி ரூபாய் 700 கோடி ரூபாய்க்கு அவன் என்ன கம்பெனியில் என்ன அவன் 700 கோடி ரூபாய் சம்பாரிச்சுக்கிறான். கலாநிதி மாறினா இருப்பாரு நினைக்கிறேன். படம் யாரோ ஒருத்தங்க, நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. பெரிய பிக் ஷாட் நம்ம சென்னையில தான் இருக்கிறது. படமா இருக்கும், இல்லைன்னா ரியல் எஸ்டேட்டா இருக்கு. ரியல் எஸ்டேட்லாம் இல்லை, ஓகேங்களா, பெரிய பிக் ஷாட் அவர். சரி, அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, ஒரு லேண்ட் ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணணும், லேண்ட் ஒன்று பண்ணணுங்கிறாரு. அதை பற்றி அட்வைஸ் எனக்கு என்ன தெரியும்? எனக்கு ரியல் எஸ்டேட்டும் தெரியாது. அவர் 700 கோடி ரூபா ப்ராஜெக்ட் பண்ணுறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார். கண்டிப்பாக அவருக்கு அவருக்கு நான் எப்படி அட்வைஸ் கொடுக்க முடியும்? அவர் எவ்வளோ பெரிய ஆளாக, அவரை என்னை கூட்டு போகிறதுக்கே போலீஸில் கூட்டு போகிற மாதிரி கூட்டு போகிறாங்க. உள்ள செக்யூரிட்டி இப்பெல்லாம் பாஸ் பண்ணி உள்ளே கூட்டு போகிறாங்க, அவ்வளோ இதாக இருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட போயிட்டு நம்ம எப்படி ஐடியா கொடுக்க முடியும்? நம்ம என்ன செய்ய முடியும்னா, அதில் என்ன இருக்கோ அதை சொல்லுவோம். உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க, உங்கள் ஜாதகத்தில் இதுதான் இருக்குது, முடிப்பீங்கன்னா முடிப்பீங்க, ஓகேங்களா. முடிக்க முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு வர போகிறோம். முடியாதுன்னு சொன்னோம்னா சரி போயிட்டு வாங்க சார் சொல்ல போகிறாங்க இல்லைங்களா.